அரசு ஊழியர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் 60%, ஓய்வு பெறுவோருக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்குடை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து இனிப்புகளை வழங்கி அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி. இருபத்தி 2 ஆண்டு கால கோரிக்கைகள் நிறைவேறியதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணம் என மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நீங்கள் கேட்காமலே நிறைவேற்றப்படும் என்று உறுதி. ஒன்றிய அரசை காட்டிலும் பல அம்சங்களில் தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டம் கூடுதல் சலுகைகளை வழங்குவதாக ப. சிதம்பரம் கருத்து. அரசு ஊழியர்கள் வாழ்வில் முதலமைச்சர் ஒளியேற்றியதாக திருமாவளவன், ராமதாஸ், பே. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களும் வரவேற்பு. அரசின் அறிவிப்பிற்கு ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களும் வரவேற்பு. வரும் 6ஆம் தேதி நடைபெற இருந்த வேலை நிறுத்த போராட்டம் ரத்து. இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கு பிறந்துள்ள அடிப்படையில் ஜனவரி 6 முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் வரும் 9ஆம் தேதி முதல் நேர்காணல். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பொதுமக்களிடம் கருத்து கேட்க சுற்றுப்பயணமும் அறிவிப்பு. திமுகவுடன் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக காங்கிரஸ் விளக்கம். விரைவில் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பரவும் தகவல் வதந்தி என கிரீஷ் சோடங்கர் விளக்கம். ஜோதிமணியின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்ற நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு. சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்கள். சங்கரன்கோவில் அருகே கேந்திப்பூவின் விலை வீழ்ச்சியடைந்ததால் பூந்தோட்டத்தை அழித்த விவசாயி. பூப்பறித்த செலவுக்கு கூட விலை கிடைக்கவில்லை என வேதனை. உதகை பவானீஸ்வரர் கோயில் தேரை வடம் பிடித்து இழுத்த தோடர் பழங்குடியின மக்கள். நகரின் மையப்பகுதியில் வட்ட வடிவில் பாரம்பரிய நடனம்.
தாராபுரம் அருகே பெண் குழந்தைகள் தாய்மாமன் குடும்ப உறவை பேணும் பொன்னூஞ்சல் திருவிழா. மாமன் தோள்களில் அமர்ந்து பவனி வந்த கன்னி பெண்களை பொன்னூஞ்சலில் அமர வைத்து மரியாதை. கிடைக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியம். திமுக தேர்தல் அறிக்கைக்கு என பிரத்யேக ஏஐ வலைதளம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. காலையில் 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் அதிகரிப்பு. இலங்கையில் யானைகளுக்கு பாதுகாப்பாக பாதை அமைத்து கொடுத்த இளைஞர். துதிக்கையால் கும்பிடு போட்டு நன்றி கூறிய யானைகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.